அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் நம்மை ஓயாத கவலைகளுக்குள் தள்ளுகிறது. நாளைக்கு என்ன நடக்கும், நம் தேவைகள் எப்படி நிறைவேறும் என்ற பயம் நம் நிம்மதியை பறிக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று மிக எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவார்த்தையை தியானிப்போம். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, வானத்தில் பறக்கும் பறவைகளை பாருங்கள். அவை நாளைய தினத்திற்காக சேர்த்து வைப்பதில்லை, ஆனாலும் அவை பட்டினியாக இருப்பதில்லை. அவற்றுக்கே உணவு அளிக்கும் நம் விண்ணக தந்தை தம் சாயலாக படைக்கப்பட்ட நம்மை அப்படியே விட்டு விடுவாரா? பறவைகளை விட நாம் அவருக்கு மிகவும் மேலானவர்கள். கடவுள் நம் தேவைகளை அறியாதவர் அல்ல. நாம் கவலைப்படுவதால் நம் வாழ்வின் ஒரு நொடி காலத்தை கூட கூட்ட முடியாது. எனவே வீணான கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்மை பராமரிக்கும் இறைவனின் கரத்தில் நம் வாழ்வை ஒப்படைப்போம். அவர் பறவைகளை வழிநடத்துவது போல நம்மையும் நம் குடும்பத்தையும் சிறப்பாக வழிநடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை பராமரிக்கும் உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பறவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தை இன்று எங்கள் இதயத்திற்கு பெரும் ஆறுதலை தருகிறது. ஆண்டவரே, இன்று வாழ்வின் தேவைகளை எண்ணி கவலையோடும் பயத்தோடும் இருக்கும் உமது பிள்ளைகளை தேற்றும் வேலையில்லாத திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடி, குடும்ப தேவைகள் என எங்களை பாரப்படுத்தும் எல்லா சுமைகளையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். நீர் வானத்து பறவைகளை பராமரிப்பது போல எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கடவுளை நம்பத் தொடங்குங்கள். நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார்.